ஒரு பிறப்பில சிங்களவனா பிறந்தா அவன் பெரும்பான், தமிழனா பிறந்தா அவன் சிறுபான், முஸ்லிமா பிறந்தா சின்ன சிறுபான், மலையாள தமிழனா பிறந்தா சின்ன சிறுபான் என்ற பேதமே உண்மையில பொய். அது ஒரு குருட்டுப்பா. உண்மையில பெரும்பான்மை சிறுபான்மை என்பது அடிப்படைக்கு அங்கால உழைப்பின் அடிப்படையில் தான் இருக்க வேணும். எனவே உழைப்போர் ஒரு பக்கம், சுரண்டுவோர் ஒரு பக்கம், அதுதான் உண்மையான பெரும்பான்மை. எனவே தோழர் செந்தில் அவர்கள் மிக நன்றாக அடிப்படையான முரண்பாடு உழைப்போருக்கும் சுரண்டுவோருக்கும் இடையிலான முரண்பாடு. எனவே அந்த உழைப்போர் தான் 90% பெரும்பான்மை. அதற்கான அமைப்பு தான் எங்களுடைய கட்சி. அதற்கான ஒரு மார்க்சிய வழிகாட்டலை தான் தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதை திசை திருப்புவதற்காக, பிரதான முரண்பாடாக காட்டுவதற்காக 85 வருட தேர்தல் எங்களை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் வெள்ளக்காரர்கள் இன்றைக்கு அமெரிக்கா, இந்தியா எங்களை சுற்றி சுற்றி சுப்பற்ற கொள்ளைக்க வச்சு பிரதிநிதித்துவ தேர்தல் 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 இதுதான் ஜனநாயகம் என்று சொல்றாங்க. ஆனால் இந்தியாவில் இதுக்கு பதில் தோழர், நான் இங்க எங்களோட செல்வம் தோழர முன்னுக்கு வச்சுக்கொண்டு முகமன் சொல்றேன் என்று நினைக்காரேன். இந்த ஆயுத இயக்கங்கள் எதனாலும் அவரை அழிக்க முடியாமல் இன்றைக்கும் இருக்கிறார். உண்மையில நான் விசுவாசமாக சொல்கிறேன், எந்த ஆயுத இயக்கத்தாலும் அவர் அழிக்க முடியல, அவருடைய கிராமத்தை அழிக்க முடியவில்லை. இந்த யாழ்ப்பாணத்திலே ஒரே ஒரு கிராமம் பங்களிப்பு ஜனநாயகத்தின் மூலம் நிமிர்ந்து நிற்கிற கிராமம் என்றால் புத்தூர் கிராமம். அந்த கிராமத்தில் ஜனநாயகத்தை, அந்த மக்களுடைய ஆளுமையை விருத்தி செய்திருக்கிறது. அந்த மக்கள் இன்றைக்கு படிக்கிறார். அந்த கிராமம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட பாதையை அவர்கள் போட்டார்கள். 79ஆம் ஆண்டு புதிய பாதை என்று சொல்லி இந்த சட்டத்தால், நீதிமன்றத்தால் அல்லது அரசு இயந்திரத்தால் தகர்க்க முடியவில்லை. இந்த ராணுவம் அவரை சுட பார்த்தது. எத்தனையோ தரம் அந்த ரோட்டில் போய் சுட்டு சுட்டு, ஆனால் அவரை சுத்தவர மக்கள் படை பாதுகாப்பாக இருந்தது. மக்கள் படை இருந்தது ஆயுதத்தோட அல்ல, அன்பால், விசுவாசத்தால், அவர் மீது கொண்ட பக்தியால். எனவேதான் நாம் சொல்கிறோம்,